ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்னிக்கான மார்னிங் டாஸ்க் வந்திருக்கு. அதாவது தேர்ஸ்டேக்கான மார்னிங் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் அகாடமியா. ஸோ பிக் பாஸுக்கே தெரிஞ்சு போச்சு யார் கண்டென்ட் தரா அப்படின்னு சொல்லி அவர் பேரை வச்சு ஒரு அகாடமி அதை வச்சு நடிக்கிறதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. விஜய் பார்வதி என்ன கோபமோ எதுவும் தெரில, திவாகர் எட்டு விட்டாங்க. அவள் கீழே விட்டு அந்தளவுக்கு எட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. ரொம்ப நேரம்க்கு அப்புறம் ஒரு ஃபன்னான ப்ரோமோ நம்ம பார்த்துருக்கோம். பிக் பாஸ் ஆரம்பித்ததுலேருந்து எப்போவுமே சண்டைன்னு ப்ரோமோவில் சொல்கிறேன். லைவில் ஒன்றும் அவ்வளோவா நமக்கு தெரில. ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் நமக்கு சண்டையாக தெரியுது, அதுக்கப்புறம் எதுவும் தெரில. ஓகே, கம்மிங் பேக் டு த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, அப்புறம் துஷார் பார்த்தீங்கன்னா திவாகரோட கழுத்தை பூச்சி ஒரு டைலாக் சொல்கிறதும், அப்புறம் பார்வதி எட்டு விட்டு ஒரு டைலாக் சொல்கிறதும், அப்புறம் விக்ரம் பார்த்திங்கன்னா கட்டபொம்மை மாதிரி இருந்து ஒரு ஆக்ட் கொடுத்தாரு. கட்டபொம்மை மேலே நிறைய நமக்கு எதிர்கருத்து இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்கிட்டுனால நம்ம சும்மா வர்றோம். ஸோ அது பண்ணார். உடனே நம்ம திவாகரில் பிக் பாஸ் வீட்டின் நடிப்பு அரக்கன் நம்ம விக்ரம் அப்படின்றாரு. அவரே சிரிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி வரப்போகிற மார்னிங் டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு. ஆனால் நேற்று நடந்த மார்னிங் டாஸ்க்கை நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. சபரி தான் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 10 பேர் பார்த்திங்கன்னா சபரி தான் ஜெயிப்பார், டைட்டில் நான்ன்றாங்க. உள்ளே இருக்க மக்களுக்கே தெரில ஆர்டிஃபிஷியலாக தான் நடிக்கிறான்னு. நம்ம ஏமாறக்கூடாது. கரெக்டான ஓட்டு கரெக்டான ஆளுக்கு தான் போடணும். இப்போ திவாகர் தான் பார்த்திங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸில் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்குது. ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பாய்.